கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 8:18 வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அமேன். கர்த்தருடைய கிரியைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்ம இடத்துல விரும்புகிறார். அமேன். ஏன்னா அவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அமேன். அப்படி நினச்சி பார்த்து தான் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். நன்றி உள்ளவர்களாக இருதயத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதனால் ஆண்டவரே தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அமேன். நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக தேடுறோம் அப்படின்னா, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய ப்ராப்ளம்ஸு, நம்முடைய வியாதி, பல காரியங்களுக்காக ஆண்டவரோட ஜெபம் பண்ணுறோம், தேடுறோம், விண்ணப்பிக்கிறோம். இதெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நினச்சிட்றோம், நான் ஆண்டவர் கூட கரெக்டாக தானே நடந்துகிட்ருக்கேன், நான் அவரை தானே தேடுறேன், அவரை தானே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிற அநேகம் பிள்ளைகள் கூட கர்த்தர் நமக்கு முன்னாடி செய்து வந்த கிரிகளை நினைக்கிறதுக்கு என்ன செஞ்சிடறாங்க? மறந்துடுறாங்க. அதனால் ஆண்டவரே சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அப்படின்னா கர்த்தர் செய்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். அநேக தடவை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தரை நினைக்கிறது. அப்போ கர்த்தரை ஒரு பக்கம் தேடணும், நம்ம ஃப்யூச்சருக்காக கர்த்தரை தேடணும், சார்ந்து கொள்ளணும், அவரை நம்பணும், விசுவாசிக்கணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னா அவரை நினைக்க வேண்டும். அவர் செய்த கிரியைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அமேன். அவர் தான் நம்மளுக்கு எதை கொடுக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் கர்த்தர் உங்களை ஒரு நல்ல நிலையில் வைத்து போஷித்து காப்பாற்றி இதுவரைக்கும் வந்திருக்கிறாருன்னா அது அவருடைய கிருபை, அவருடைய பலன். அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு, நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு பலனை கொடுத்தவரே அவர் தான். யோசிச்சு பாருங்களேன், சரீரத்தில் ஒரு நாள் நம்ம பலவீனப்பட்டு போனால் கூட நம்மளால் அந்த நாளுக்கான வேலைகள் என்ன செய்ய முடியாது? செய்து முடிக்க முடியாது. அப்படியே அந்த வேலைகள் ஸ்தம்பித்து நின்று போய் காணப்படும். ஒரு வாரம் முடியாமல் போயிட்டா அவ்வளோதான், ஒரு மாதம் முடியாமல் போயிட்டா அவ்வளோதான். பல வேலைகள் நம்மளால் நம்ம செய்ய வேண்டிய பல வேலைகள் என்ன செஞ்சிடும்? தடையாய் போய்விடும். அது நிமித்தம் பல பிரச்சனைகள் நமக்கு வந்துவிடும். அதனால் ஆண்டவர் ஒரு பேசிக்கான காரியத்தை இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லித் தருகிறார். உனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் உன்னுடைய வேலைகளை செய்து நீ நடக்கிறதுக்கான பலனையே நான் தான் உனக்கு என்ன செய்கிறேன்? டெய்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதே நீ மறந்துடாத. ஒரு நாளும் நீ செய்கிற வேலையை குறித்தோ நீ செய்கிற காரியங்களை குறித்தோ உனக்குள்ளே ஒரு பெருமை வந்துவிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்துவிடவே கூடாது. நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் இந்த வீட்டு காரியங்கள்லாம் பார்க்குறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடவே கூடாது. என்னை கொண்டு கர்த்தர் செய்கிறார், என்னை பலப்படுத்தி கர்த்தர் செய்கிறார் இப்படிங்கிற ஒரு நினைவோடு கூட நாம் இருப்போமானால் நாம் செய்கிற எந்த வேலையை குறித்தும், எந்த ஊழியத்தை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும் நம்மளுக்கு என்ன வராது தெரியுமா? நமக்குள்ளே இப்படிப்பட்ட பெருமை இருதயத்துக்குள்ளே வரவே வராது. அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் நடத்தி வந்த பாதைகள் நினச்சி பார்க்கணும். எந்த நிலையிலேருந்து என்னை தூக்கி எடுத்தார், எந்த நிலையிலேருந்து என்னை ரட்சித்தார், நான் எப்படி இருக்க வேண்டிய என்னை இப்போ எப்படி இருக்க வச்சிட்ருக்கிறாரு, இப்படி நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு மேலும் மேலும் நாம் நன்றியுள்ளவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம். அவர் மென்மேலும் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்தி நடத்துவார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் எந்நாளும் நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிற பிள்ளைகளாக, நினைத்து நன்றி செலுத்தி நன்றியுள்ள பிள்ளைகளாக உமக்கு முன்பாக எப்பொழுதும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அமேன்.